வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன். நான் சத்யதேவ் ரோஷன் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். நமக்கான சித்தர் யார், எந்த சித்தரை நம்ம வழிபட்டால் நம்ம வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரும், அற்புத மாற்றம் வரும் அப்படின்னு பார்க்க போகிறோம். எந்த சித்தர்களை நம்ம வணங்கினாலும் சரி, நம்மளோட வாழ்க்கை அற்புதமாக தான் மாறும். இருந்தாலும் நமக்கான சித்தர்களை தேர்ந்தெடுத்து வணங்குறது ரொம்பவே சிறப்பு. நமக்கான சித்தர்கள் யார் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். நமக்கான சித்தர்களை பார்க்குறதுக்கு முன்னாடி சித்தர்களை பற்றி சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சித்தர் பெருமக்கள் மரணத்தையே ஜெயித்தவங்க. உலகத்தில் அவங்களால செய்ய முடியாத காரியம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. பிரபஞ்ச ரகசியங்களை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்ட ஒரே நபர்கள் யாருன்னா சித்தர் பெருமக்கள் தான். அவங்க தான் இறைநிலையாகவே மாறி இறைநிலையாகவே வாழ்ந்த மனிதர்கள். சித்தர் பெருமக்கள்னால் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் சித்தர்கள் இருக்காங்க. அதில் நமக்கான சித்தர்களை தேர்ந்தெடுத்து நம்ம வழிபட போகிறோம். சித்தர்களை நம்ம வழிபடும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, பொதுவாக நம்ம மனம் எது மேலே வைக்கிறோமோ அதோட தன்மை நமக்கு வரும். எது மேலே அதிகமாக நம்ம மனம் வச்சுட்டுருக்கிறோமோ அதே தன்மை தான் நமக்கும் வரும். ஓகேங்களா? இப்போ பொதுவாக நம்ம சுற்றி இருக்கிற மனிதர்கள் மேலேயும் பொருட்கள் மேலேயுமே மனச்சு வச்சுட்டுருக்கிறனால அதோட தன்மையிலேயே நம்ம மாட்டிட்டு பலவீனமாக இருக்கும். ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் மகான்கள்னு சொல்ல முடியாது. சாதாரணமான மனிதர்கள் மேலே தான் நம்மளோட பார்வை, நம்மளோட எண்ணம், அவங்க பேசுகிறது, அவங்க சொல்கிறது, அவங்கள பற்றியான எண்ணங்கள் எல்லாமே தான் நமக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்குது. அப்போ அந்த மாதிரி நம்ம சுற்றி இருக்கிற மனிதர்கள்னாலையும் பொருட்கள்னாலையும் மனம் வச்சுட்டு இருக்கிறனால நம்ம பலவீனமாக இருக்கும். இப்போ நம்மளோட மனம் கொண்டு போய் சித்தர்கள் மேலே வைக்கும்போது, சித்தர்கள் கூட உயிர் கலப்பு நடத்தும் போது அவங்களோட குணம் நமக்கு படிப்படியாக வர ஆரம்பிக்கும். இது சித்தர்களை குருவாக வணங்குறது மட்டும் பத்தாது. நம்ம சித்தர்களோட ஆட்டிடியூடுக்கு வரணும். எதை வேணால் என்னால் செய்ய முடியும், பிரபஞ்சத்தில் விதின்னு எதுவும் கிடையாது, முடிக்க முடியாதுன்னு எதுவும் கிடையாது, எல்லாத்தையுமே என்னால் செய்ய முடியும், என்னால் முடியாதது எதுவும் கிடையாது அப்படின்னு. இது மண்டகணத்தில் சொல்லலை. நானுங்கிறது இந்த உடலோ இந்த மனமோ கிடையாது, பிரபஞ்சமே தான் நான். எனக்குள்ளேருந்து செயல்படுறது இறைசக்தி. இறைசக்தி எப்போவுமே வெளியில் நிரம்பி கிடக்குது. அந்த இறைசக்தி எனக்குள்ளேயே இருக்குது. நான் எனக்குள்ளே இருக்கிற இறைசக்தியை முழுமையாக பயன்படுத்த போகிறேன். அந்த இறைசக்தியை பயன்படுத்தி எனக்காக மட்டுமில்லை, சுற்றி இருக்கிற எல்லாத்துக்காகவும் நான் வாழ போகிறேன். இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடில் வந்துட்டிங்கன்னா சித்தர்கள் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுறது, நம்மளை வழி நடத்துறதுங்கிறது ஒன்று. சித்தர்களாகவே நம்மளால் மாற முடியும். சித்தர்களோட எண்ணத்தையும் சித்தர்களோட அருளும் நமக்கு கிடைச்சிதுன்னா நமக்குள்ளேருந்து அந்த தன்மையை நம்ம வெளிப்படுத்தி அவங்கள மாதிரியே நம்மளும் உயர்ந்த நிலைமைக்கு வர முடியும். அதுக்கு இந்த ஆட்டிடியூடு தான் வேணும். நான் இந்த உடம்பு கிடையாது, எல்லாமே சேர்ந்தது தான் நான், எனக்குள்ளே இருக்கிற தெய்வ சக்தி நான் முடிஞ்ச அளவுக்கு வெளிப்படுத்த முயற்சி பண்ணுவேன். நம்ம முயற்சி பண்ணும்போது தான் நமக்குள்ளே இருந்த இறைசக்தி வெளிப்பட ஆரம்பிக்கும். அதனால் சித்தர்கள் அப்படி தான். அவங்களால மரணத்தையெல்லாம் ஜெயிச்சுட்டு போனாங்கன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவங்களுக்கு எவ்வளோ பவர் இருக்கும். அவங்களால முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. அதனால் அப்பேற்பட்ட மகான்களுக்கும் நமக்கும் எப்படி தொடர்பு ஏற்படுத்திக்கிறதுங்கிறது பார்க்கலாம். இப்போ நமக்கான சித்தர்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்மளோட நட்சத்திரம் ஒன்று இருக்கும். நம்மளோட நட்சத்திரத்துக்குரிய சித்தர் ஒருத்தர் இருப்பார். அந்த சித்தரும் நட்சத்திரமும் நம்மளோட நட்சத்திரமும் ஒரே நட்சத்திரமாக இருக்கணும். அந்த சித்தரை நம்ம தேர்ந்தெடுத்து அவரை நம்ம வழிபட்டுக்கிட்டு வந்தோம்னா நமக்கும் அவருக்கும் ஒரு உயிர் கலப்பு சீக்கிரமாக நடக்கும். ஏன்னா நட்சத்திரங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம மனம் சம்மந்தப்பட்டது, மனதை டாமினேட் பண்ணக்கூடியது தான் நட்சத்திரம். நட்சத்திரங்கள் தான் நமக்கு மனமாக இயங்கிட்டு இருக்கிறனால அந்த ஃப்ரீக்வன்சியில் ஏற்கனவே அந்த சித்தர்களும் இயங்கிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக பிரபஞ்சமாகவே மாறிட்டாங்க சித்தர்கள். வெறும் நட்சத்திரத்தோட மட்டும் சித்தர்களை கம்பேர் பண்ணுறது ரொம்பவே தப்பு. பிரபஞ்சமாகவே கலந்து பிரபஞ்சமாகவே இயங்கிட்டு இருக்கிற தன்மை வாய்ந்தவங்க தான் நம்ம சித்தர் பெருமக்கள். அதனால் இருந்தாலும் அந்த ஃப்ரீக்வன்சியில் அவங்க ரொம்ப காலம் இயங்கி இருக்கிறனால நம்மளோட ஃப்ரீக்வன்சி அவங்க ஃப்ரீக்வன்சியும் கொண்டு வர முடியும், உயிர் கலப்பு ஏற்படுத்த முடியும். உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருந்தோம், தமிழ் தெரியுதுன்னா மறுபடியும் தமிழ் தெரிஞ்சவங்க கூட பேசுகிறதுக்கு சுலபமாக இருக்கும்ல. அதே மாதிரி தான் அந்த நட்சத்திரத்தோட தன்மை, அந்த ஃப்ரீக்வன்சி நமக்கும் இருக்கிறனால நம்ம நட்சத்திரத்துக்குரிய சித்தர்களை நம்ம பின்பற்றினோம்னா, அவங்களுக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபட்டோம்னா கண்டிப்பாக நல்ல ஒரு உயிர் கலப்பு ஏற்படும். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுத்துருக்கோம். யார் யாருக்கு எந்தெந்த நட்சத்திரத்துக்கு எந்தெந்த சித்தர்கள் வழிபடணும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அது நட்சத்திர பாதமெல்லாம் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் உங்களோட நட்சத்திரம் எத்தனாவது பாதம்ங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். 1ஆம் பாதமாக 2வது பாதமாக எந்த பாதத்தில் நீங்கள் பிறந்தீங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது நீங்கள் ஜோதிடர்களுக்கு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. இல்லாட்டி ஹாரோஸ்கோப் இன் தமிழ் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் நீங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம், எந்த ஊரில் பிறந்தீங்க அதெல்லாம் டைப் பண்ணிங்கன்னா அதில் டீட்டெயிலாக உங்களோட இதே வரும். உங்களோட ஜாதகமே ஃபுல்லாக வந்துடும்.
அதில் வந்து நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, எத்தனாவது பாதத்தில் பிறந்தீங்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம். அந்த ஆப்போட பேர் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதை பார்த்து அந்த ஆப்பில் நீங்கள் டைப் பண்ணி உங்களோட இதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அந்த சித்தர்களுக்கும் நமக்கும் எப்படி உயிர்கலப்பு ஏற்படுத்துறது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம சித்தர்களை, நமக்கான சித்தர்களை, நம்ம ராசிக்குரிய சித்தர்களை தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் அந்த சித்தரை மனசில் நினச்சிக்கிட்டு ஓம் குருவே துணை, ஓம் குருவே துணை அப்படின்னு சொல்லிக்கோங்க 3 முறை. அதுக்கப்புறம் ஓம் உங்களோட சித்தர் அகஸ்திய சித்தர்னு வைங்க. ஓம் ஸ்ரீ அகஸ்திய சித்தர் பெருமானே போற்றி, ஓம் ஸ்ரீ அகஸ்திய சித்தர் பெருமானே போற்றி, அந்த மாதிரி 3 முறை சொல்லிக்கோங்க. அதுக்கப்புறம் ஓ அகஸ்திய சித்தர் பெருமானே என் வாழ்க்கையை மேம்படுத்த உதவி செய்யுங்கள், ஓம் அகஸ்திய சித்தர் பெருமானே என் வாழ்க்கையை மேம்படுத்த உதவி செய்யுங்கள், உங்களுடைய அருள் எனக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும், உங்களுடைய அருள் எனக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும். அந்த மாதிரி சொல்லதுக்கப்புறம் அந்த சித்தர்களுக்குரிய மந்திரங்கள் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு சித்தர்களுக்கும் என்னென்ன மந்திரம் நம்ம சொல்லணும்னு அந்த மந்திரத்தில் இருக்கிறபடி சொல்லி அதை வந்து டெய்லியும் நீங்கள் காலையில் நேரம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி சொல்ல முடியலினாலும் காலையில் நீங்கள் ஒரு 9 மணிக்குள்ளேயாவது சொல்லிடுங்க. குறிப்பாக 7 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளே நீங்கள் மந்திரம் சொல்லிடுங்க. சாயந்தரம் நீங்கள் சொல்கிறதா இருந்தால் 5 to 6 அந்த டைம், 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி அந்த சித்தர்களை மனமுருகி வேண்டி உங்கள் வாழ்க்கையை அவங்கக்கிட்ட அர்ப்பணிச்சிருங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம குருவாக மட்டும் ஏற்றுக்கக்கூடாது, அவங்களோட ஆட்டிடியூடை நம்ம கொண்டு வரணும். ஓகேங்களா? நம்ம குருவாக ஏற்றுட்டோம்னா அவங்களோட ஆசீர்வாதம் மட்டும்தான் கிடைக்கும். நீங்கள் அவங்க உயிர்கலப்பு செஞ்சுக்கிட்டு அவங்களோட குணம் மாதிரி எல்லாத்தையுமே என்னால் செய்ய முடியுங்கிற ஒரு ஆட்டிடியூடுக்கு வந்துட்டிங்கன்னா அவங்களோட இயக்கம் நமக்குள்ளேருந்து செயல்பட ஆரம்பிப்பாங்க. சித்தர் பெருமக்களே நமக்குள்ளேருந்து செயல்படுறதுக்கு நம்ம அனுமதிக்கணும். அப்போ நம்ம ப்ராட் மைண்டடாக இருக்கணும், பரந்த மனப்பான்மையோடு இருக்கணும். நம்மளே நம்ம தாழ்வாக நினச்சிக்கக்கூடாது. உயர்வு தாழ்வு மனப்பான்மை இருந்தீங்கன்னா சித்தர்களை நமக்குள்ளேருந்து இயங்க முடியாது, அவங்களால ஆசீர்வாதம் பண்ண தான் முடியும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் வேண்டிக்கிட்டு டெய்லி வேண்டிக்கிட்டு வாங்க. இதுக்கெல்லாம் குறிப்பிட்ட நாள்னு சொல்ல முடியாது. நம்ம எந்த அளவுக்கு அவ்வளோ தீவிரமாக இருக்கிறோமோ, நல்ல ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறோமோ, நல்ல பரந்த மனப்பான்மையில் இருக்குமோ அந்த அளவுக்கு சித்தர்களோட அருள் வந்து எல்லாத்துக்குமே கிடைக்கும். ஓகேங்களா? சித்தர்கள் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் உலகத்துக்கு எங்கேயுமே கிடையாது. அதனால் கண்டிப்பாக எல்லோரும் சித்தர் வழிபாடு நடத்துங்க. உங்கள் வாழ்க்கையை அற்புதமாக மாற்றிக்கோங்க. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன்.